ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நெட் அட்டாச் பண்ணியிருக்கேன். தென் அதில் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் லைன்ஸ் வந்து ஒரு 5 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே வந்து சிம்பிளாக ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கேன். சாரியோட கலர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் ஷேடு இருந்துச்சு. ஸோ ஆரஞ்ச் கலரில் தான் நம்ம நெட் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் மேலே வந்து ஒரு மோட்டிவ் வரும். அந்த மோட்டிவ் தான் மெயினாக டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த நெட்டுக்கு மேலே கொடுத்துருந்த அந்த பார்டர் லைனில் டிசைன் பண்ணிடலாம். அந்த டிசைனுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் கிறிஸ்டல் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன், ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா ஃப்ளார் சீக்வன்ஸ், நார்மல் டிஸ்கோ சீக்வன்ஸ் ஆரஞ்சு கலர், அப்புறமா ஒரு சுகர் பீட், ஒரு கட் பீட், இந்த மாதிரி எடுத்து 2 சைடும் கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் அந்த கட் பீட்க்கு பதிலாக கோல்டன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி 2 ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மிடில் இருக்கிற கேப்பில் ப்ளூ கலரில் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி 2 பீட்ஸ் வச்சு கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த சேம் இதே டிசைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இந்த பார்டர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபைனலாக ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட மெயின் போர்ஷன் வந்து அந்த மோட்டிவ் தான். அந்த மோட்டிவ் டிசைன் பண்ணலாம். இது வந்து பின்ட்ரெஸ்ட்டில் தான் பார்த்துருந்தேன். ஸோ அதை அப்படியே ட்ரா பண்ணி ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு வந்து சென்டரில் கிளிப் ஸ்டோன் கொடுத்துட்டு அதை சுற்றி கிறிஸ்டல் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி ரெடி பண்ணுறோம். 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 6 பீட்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் பார்த்திங்கன்னா சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆரஞ்சு கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அந்த ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற அந்த கொடி லைன் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அந்த கொடி லைன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் கட் பீட்ஸ் 2 பீட்ஸ் வச்சு ஒரு லோடிங் எஃபெக்டில் ஃப்ளாட் லோட் தான். ஸோ அந்த கர்வியர் போர்ஷன் இருக்குல்ல, அந்த கர்வியர் போர்ஷனுக்கு கரெக்டாக வர மாதிரி 2 பீட்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நல்ல கிராஸில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த சைடுமே இந்த 2 சுகர் பீட்ஸ் வச்சு தான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியிருப்பேன். அந்த கொடி லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி போர்ஷன்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அது எல்லாமே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு 2க்கும் மிடில் இருக்கிற அந்த ஒரு ட்ராப் ஷேப் இருக்குல்ல, அதில் ஃபில் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன், சின்ன ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப்பில் ப்ளூ கலரில் கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சாரீ அந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் தானே இருக்குது. சேம் அந்த ப்ளூ கலர் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸையும் ஃபிட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு அந்த ஷேப்பை கொடுத்துட்டு அதுக்கு அவுட்லைன் மட்டும் ஒரு சிங்கிள் லைன் கட் பீட் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற சின்ன சின்ன கொடி லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன்ல, அதுக்கெலாம் வந்து கட் பீட்ஸ் தான் சிங்கிள் பீட்ஸ் வச்சு சிங்கிள் லைனாக கொடுத்துருக்கேன். கீழே இருக்கிறது வந்து லோடிங் எஃபெக்டில் கொடுத்துருப்போம்ல, இது வந்து நார்மலாக சிங்கிள் பீட்ஸ் மட்டும் வச்சு ஒரு லைன் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற அந்த போர்ஷன்லேயும் ஒரு சக்கரி கொடுத்து கிளிப் ஸ்டோன் கொடுத்து கிறிஸ்டல் பீட்ஸ் கொடுத்து கீழே பார்டர் ஒர்க்கில் பண்ணியிருந்தோம்ல, சேம் அதே மாதிரி ஃப்ளார் சீக்வன்ஸ் வச்சு அந்த டிப் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். இந்த மோட்டிவ் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் வந்து தான் எடுத்திருந்தேன். அந்த 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 மோட்டிவில் இருக்கிற குட்டி குட்டி போர்ஷன்ஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச்சஸ் போட்டால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் மட்டும் நானே சூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லீஃப் எஃபெக்டில் அங்கங்கே ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதிலலாம் ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஸ்டெம் போர்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுப்போம்ல, அந்த டிசைன் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி ஒரு சின்ன லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ப்ளூ கலர் கட் பீட் வச்சு அந்த லூப்பையுமே மூவ் ஆகாமல் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சேம் இதே மாதிரி அந்த லீஃபில் பார்த்திங்கன்னா 5 லூப் டோட்டலாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். 5 லூப்பையும் அந்த லூப்பும் மூவ் ஆகாமல் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் கொடுத்து கட் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி இந்த லீவ்ஸ்லாம் எங்கே வருமோ எல்லா இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல லீஃப் மாதிரி, அந்த இடத்துலலாம் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் போட போகிறேன். ஜர்தோசி பீசஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் லென்த்துக்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு சைஸுக்கு வர மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் கொடுக்குறப்போ நல்லா நெருக்கி கொடுத்துருக்கேன். ஒரு 3 பீசஸ் வச்சு ஒரு குட்டியாக லீஃப் கொடுத்தாலே போதும். சேம் இதே மாதிரி எங்கெல்லாம் லீஃப் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதில் எல்லா லீஃப் தான் கொடுத்துருப்பேன். ஓவரால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு எதுலலாம் லீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜர்தோசி யூஸ் பண்ணி குட்டி குட்டி லீவ்ஸ் கொடுத்துருக்குறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிசைன். ஒரு ரிச் லுக்குமே இருக்கும் நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி பண்ணுறப்போ. இப்போ பார்த்திங்கன்னா லீஃப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப்பில் தான் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் ஒரு 3 ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கீழே கொடுத்துருந்தோம்ல அந்த ஃப்ளார் பக்கத்தில் ஸ்பேஸு ஒரு சீ லீஃப் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தேன். பட் அதில் வந்து இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சோன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து நார்மல் நீடில்லையும் ஸ்டிச் பண்ணலாம். அதில் 4 ஹோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். பட் பண்ணிங்கன்னா ரொம்ப லூஸ் இல்லாமல் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்போ. அதனால் அப்படி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு டிசைன் கொடுக்குறேன். அதுக்கு வந்து சீக்வன்ஸும் ப்ளூ கலரில் கட் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து ஒரு சக்கரியும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சேம் அந்த சைடும் அதே இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு திலகம் ஷேப்பில் கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கோம்ல அதை சுற்றி ஒரு லைன் கட் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிறிஸ்டல் பீட்ஸும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி சும்மா அந்த அதை சுற்றி ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த மோட்டிவ் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பட் அதுலேயுமே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கீழே வந்து ஒரு நெட் கிளாத் கொடுத்துருக்கோம்ல அதுலேயுமே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதிலலாம் பிளெயின் சக்கரி தான். எங்கெல்லாம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒவ்வொரு சக்கரி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அதிலலாம் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்கான் ஸ்டோன்ஸு இது வந்து 12 SS சைஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான சக்கரி தான். கோல்டன் சக்கரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட இந்த ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அதையுமே வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் அதோட டியூட்டோரியல் வீடியோ இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கீழே வந்து லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைன்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லைன்ஸோட சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதிலிருந்து ப்ளூ கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் தான், ட்ராப் ஷேப் கிறிஸ்டல் பீட்ஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் கொடுத்துட்டு அதுக்கு மிடில் இருந்து கட் பீட்ஸும் கிளிப் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி 3 லைன்ஸ் கொடுக்கணும். சேம் இதே மாதிரி அந்த கிறிஸ்டல் பீட்ஸும் கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த இப்போ ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்கோம்ல இந்த டிசைன்ஸே கீழே எண்டு வரைக்குமே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி சென்டரில் ஒரு ட்ராப் ஷேப்பில் கிறிஸ்டல் பீட் கொடுத்துருக்கோமா. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சேம் நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல அதே மாதிரி 2 லைன் வந்து கட் பீட் லைன்ஸும் அதுக்கப்புறமா 3 ட்ராப் ஷேப்பில் கிறிஸ்டல் பீட்ஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த லைன்ஸுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் டிசைனோட ஓவரால் வியூ காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வந்து அந்த லைன்ஸில் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லைன்ஸ் வந்து பிளெயினாக கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு லைன் வந்து ப்ளூ கலர் அண்ட் இன்னொரு லைன் வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். தென் இந்த மோட்டிஃபும் கீழே இருக்கிற அந்த நெட் கிளாத்தும் அந்த நெட் கிளாத்தில் சென்டரில் கொடுத்துருக்குற டிசைனும் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு.
அந்த பார்டர் லைனுமே நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பேக் நெக் பார்த்தீங்கன்னா போட் நெக் தான். போட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு டிசைனர் ஷேப் கொடுத்து அதில் ஸ்லீவில் கொடுத்துருந்த சேம் பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த போர்ஷனில் மட்டும் பேக்கில் வந்து நெட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி அதுலேயும் சென்டரில் இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துருக்கோம். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பேக்கில் ஹேங்கிங்ஸுமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். சாரீக்கு மேட்சிங்காக அந்த கலர்ஸ் ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. அண்ட் பேக் நெக்கில் கொடுத்துருக்குற அந்த ப்ளீட்ஸ் டிசைன் இருக்குல்ல, அதுவுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ்லையுமே நம்ம பிளெயினாக நெட் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துலையுமே இந்த ப்ளீட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சிம்பிளான ஒரு மோட்டிவ் தான், பட் அந்த சிம்பிளான மோட்டிவ்மே எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அவுட்லுக் இருக்குது. பேக் நெக்கில் கொடுத்துருக்குற அந்த நெட் போர்ஷன் வந்து நான் வீடியோ எடுக்கலை, பட் உங்களுக்கு அந்த போர்ஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ளவுசஸ் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இதுவுமே நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான், கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான யூனிக்கான டிசைன்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.